நீங்க சொன்னது நாங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அதுக்கப்புறம் நாங்களும் சம்மதிச்சோம், பாடி வாங்க போறோம் தான் நீங்க. நான் என்ன சொன்னா, என் பிள்ளைக்கு நீதி வேணும். அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் என் பிள்ளையோட பாடியை நான் வாங்கி அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் அடக்கம் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் வாங்க மாட்டேன், நான் கையெழுத்து போட மாட்டேன். இன்ன வரைக்கும் எந்த நான் பேப்பர்ல கையெழுத்து நான் போடவே இல்லை. அமைச்சர் சம்பத் வந்து உங்களை பார்க்கும்போது நீங்க இருந்தீங்களா மேட்டூர்ல? குழந்தைய நான் கொண்டு போயிட்டாங்க, பின்னாடி நாங்க கார்ல போனோம், நாங்க போறக்குள்ள எரிச்சிட்டாங்க. அதை நாங்க கேட்கறதுக்கு போனதுக்கு என்னை அடிக்கிறதுக்கு வராங்க. எதுக்கு அடிக்கிறதுக்கு வரணும்? என்ன பிரச்சனை உங்களுக்கும் கணவருக்கு என்ன பிரச்சனை? என்னை வந்து கையெழுத்து போட சொன்னாங்க. நான் கையெழுத்து போட மாட்டேன், நான் என் குழந்தையோட பாடியை நான் வாங்க மாட்டேன். அவனுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், சிஎம் வந்து எங்கிட்ட பேசணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு நாங்களாம் கொண்டிருந்தோம். ஆனா அது லாஸ்ட் வரைக்கும் நேற்று நடக்கல. நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னோன்னே எனக்கே தெரியாம கணவரை கூட்டிட்டு போய் உள்ள வச்சு கையெழுத்த போட்டு எனக்கே தெரியாம அவரை பாப்பாவை தூக்கிட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. அது பின்வாசல் வழியா எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு வார்த்தை எங்க கிட்ட யாருக்கிட்டையும் சொல்லவே சொல்லாம பண்றதுக்கான அவசியம் என்ன நினைக்கிறீங்க? சைன் நான் போட மாட்டேன்னு நான் சொன்னதுதான். இதான் பிரச்சனை, வேற எந்த பிரச்சனையும் இல்ல. சைன் நான் போட மாட்டேன். உடலை கொண்டு போகும்போது கூட பின்வாசல் வழியா கொண்டு போகல, நீங்க நின்னுட்டு இருந்தீங்க, எல்லாருமே உட்கார்ந்து இருந்தீங்க, அந்த வழியா தான் கொண்டு போனாங்க. பின்வாசல் வெளியில பின்னாடி இந்த சைடு எல்லாமே மறைச்சிட்டாங்க. மறைச்ச கயிறெல்லாம் வச்சு எல்லாம் கட்டி இந்த பக்கம் எல்லாம் கூட்டம் இருக்குது, இந்த பக்கம் நாங்க எல்லாமே நின்னுட்டு இருக்கோம், அந்த சைடுல வச்சு அப்படி கொண்டு போயிட்டாங்க. அப்ப சரி அப்படிதான் கொண்டு போறாங்கன்னா என் பையனையும் சேர்த்து உள்ள கூட்டிட்டு போறப்ப பெத்த தாய் அங்கேயே தான் அப்ப நான் இருக்கேன், என்னை வந்து உள்ள கூட்டிட்டு போக வேண்டியதானே, ஏன் என்னை கூப்பிடல, எங்கிட்ட சொல்லவே இல்லையே. சரி நான் தான் உட்காந்து தலை சுத்தல உட்காந்துருந்தேன்னா இத்தனை சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க முன்னாடி சொல்லலாம் அவன் ஏன் சொல்லல? இங்க இருக்கக்கூடிய யாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நேத்து நாங்களும் இருந்தோம். நீங்க வந்து ஒரு பக்கமா உட்கார்ந்து இருந்தீங்க, நீங்க உள்ள போகல, நீங்க ஏன் உள்ள போக முயற்சிக்கல? உள்ள விடல. அது மூலமா எனக்கு தலை சுத்தல எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு ரொம்ப இன்னுமே முடியல. ஹாஸ்பிட்டல் நேற்று காலையில எல்லாம் போய் முந்தானத்து காலையில போய் பல்ஸ் ஜாஸ்தியா இருக்குதுன்னு இருக்காங்க. அதனால ரொம்ப தலை சுத்தல எனக்கு. இன்ன வரைக்குமே நான் 5 நாள் ஆச்சு சாப்பிட்டு, இன்ன வரைக்கும் நான் சாப்பிடவே இல்லை. சாப்பிடாம எல்லாருமே இப்படிதான் வந்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வரைக்கும் குழந்தை கண்ணுல காட்டல, எரிக்கிறப்ப கூட கண்ணுல காட்டல, யாரை கேட்டு எரிச்சாங்க. நீங்க போனீங்களா மேட்டூர்? போனீங்களா? போனோம். குழந்தை கொண்டு போயிட்டாங்கன்ட்டு நாங்க போன் பண்ணா போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. நான் லாஸ்ட் டைம் பாப்பாவை நான் பாக்கணும்னு சொல்லிட்டு அழுதுட்டே நாங்கெல்லாம் இங்க இருந்து காரை வச்சு நாங்க போறக்குள்ள நாங்க இங்க இருந்து போறக்குள்ள நாங்க வந்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே அங்க தெரியும். அதுக்குள்ள ஏன் நான் போறக்குள்ள எரிக்கணும்? ஒரு மணி நேரம் வெயிட் பண்றது, ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்றது எதுக்கு எரிக்கணும்? குழந்தைய அது குழந்தை தானே, அது ஏற்கனவே அது ரொம்ப நொந்துருச்சு. அது 4 மணிக்கு சம்பவம். அந்த மிஸ்டர் கார்த்தின்னு சொல்லி ஒருத்தர் உங்க கூட இருந்திருக்காரு, திங்ஸ் உங்களுக்கு வாங்கிட்டு 5 மணில சொன்னது தகவல். அதுல இருந்து வந்து நீங்க அடுத்த மறுநாள் வரைக்கும் நீங்க வந்து இதுல தான் இருந்திருக்கீங்க, போதில் தான் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? இதுக்கு என்ன எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, நான் அங்க அந்த வீட்டுக்கு நான் போய் 1 மாசம் தான் ஆகுது. சரிங்க, அந்த இருங்க நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஆரம்பத்துல சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்ப வந்து எல்லாம் தேவையில்லாத நிறைய வருது வெளியே. இப்ப வந்து நாங்களே குழந்தை போயிடுச்சு உட்காந்துட்டு இருக்கிறப்போ புதுசா என்ன இது கட்டுக்காத இத்தனை வருஷமா இவங்க எல்லாம் எங்க கூட இருக்கிறாங்க. என்னை பத்தி எல்லாத்துக்குமே இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். குழந்தை இறந்துட்டு நாங்க இங்க உட்காந்துட்டு இருக்கிறோம். இறந்து உட்காந்துட்டு இருக்கிறப்போ ஒரு லேடி, அவங்களும் பொம்பளை தான், அவங்களுக்கும் குழந்தை இருக்குது. அப்ப எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது உடந்தே இருக்கா? தேவையில்லாம எதுக்கு இது பேசணும்? ஒரு நிமிஷம், குழந்தை வந்துட்டு சாயந்தரம் 5 மணிக்கு காணாம போயிருக்கு. ஆனா நீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்க அப்பா வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துதான் தொலைவிருக்காரு. நீங்க அது வரைக்கும் வந்து அந்த குழந்தை மிஸ் ஆனது கூட தெரியாம நீங்க எப்படி இருந்தீங்க? எப்படி சொல்றது, இது வந்து இத்தனை நாள் நான் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். அவர் வந்து ஃபுல்லா தண்ணி அடிப்பாரு. சரிங்களா, நான் சொல்லிடுறேன். நான் அவர் தண்ணி அடிக்கிறப்போ என்ன பண்ணிருக்காரு, முந்தானத்து அவர் குழந்தை காணாம போறக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கருப்பு கலர் ஜூஸ் என்னமோ ஜூஸ்ல வந்து வாங்கி கலந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்திருக்காரு. அது எங்களுக்கு தெரியல. தெரியாதப்ப என்ன பண்ணிருக்கேன், எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு 2 மணி இருக்கும். 2 மணிக்கு எந்திரிச்சு சரி ரொம்ப தொண்டையில வந்திருக்கு, சரி ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜுக்கு தான் இருக்கேன். அதை எடுத்து ஒரு முடக்கு தான் குடிச்சு, அது குடிச்சு அது ஒரு மாறு இருந்ததுன்னு சொல்லி அப்போதே அதை தூக்கி அதை வச்சு போட்டு அந்த டைம்ல எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு மாதிரி தலை சுத்தி வந்து நான் படுத்துட்டு இருந்தப்ப அந்த பாப்பா என்ன நினைக்கிறது, கடைக்கு போயிருக்கான். அந்த டைம்ல இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு தெரியாது. இவன் எதுக்கு வாங்கி அதை கலந்து வீட்டுக்குள்ள வைக்கணும்? இதே குழந்தை எடுத்து குடிச்சிருந்தா என்ன ஆகுறது சொல்லுங்க? இப்போ நீங்க அதே வீட்டுக்குள்ள பியர் பாட்டில், வாட்டர் பாட்டில், சரக்கு இதெல்லாம் இருந்தது. ஒரு போட்டோ ஒண்ணு வெளியாயிருக்கு. அது நீங்க பாத்துட்டீங்களா என்னன்னு தெரியாது. அது வந்து ரெகுலரா இருக்கு, உங்களுக்கு வந்து மது பழக்கம் தொடர்ச்சி இருந்துட்டு இருக்குது அப்படின்றது சொல்றவங்க 1000 சொல்லாங்க சார். இப்போ நான் சொல்றவங்க 1000 சொல்லலாம். இத்தனை நாள் இதெல்லாம் வெளியே வராது, இப்ப எதுக்கு வரணும் தான் நான் இப்ப அந்த வீட்டுக்கு போய் 1 மாசம் ஆகுது. அந்த 1 மாசத்துல என்னை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த 10 வருஷமா அவங்க கூட நான் இருக்கேன். அந்த ஆள் என்னென்ன பண்றான்னு எனக்கு தான் தெரியும். 10 வருஷமா அவங்க வந்து பாக்குறாங்களா வீட்டுக்குள்ள? நான் என்ன பண்ணேன்னு அவங்களுக்கு தெரியுமா? முதல்ல வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுமா? தேவையில்லாம நாங்களே ஒண்ணு போயிடுச்சு, நீங்க இழந்து நாங்க இங்க உட்காந்துட்டு இருக்கிறப்போ இந்த பொண்ணு அது ஒரு பொண்ணு தான், அவங்களும் குழந்தைய வச்சிருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி பேசணும்னு தான் நான் கேட்கறேன். இந்த கார்த்தியை வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா தெரியாது? பக்கத்து வீடு தான் அவங்க. பக்கத்து வீட்டுல நாங்க அந்த வீட்டுக்கு போய் கரெக்டா 10வது நாள் அவங்க வந்து காலி பண்ணிட்டாங்க.
காலி பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுல 2 பிள்ளை இருக்குது. பிள்ளை இருக்கிறப்ப என் பாப்பா போய் அங்க விளையாடுவா. விளையாடுறப்ப அந்த குழந்தைக்கு வந்து அவங்க வந்து திங்கறக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த பாப்பா அங்கேயே சாப்பிட்டு விளையாண்டு வந்துருவா. சரிங்களா? கார்த்தியோட மனைவி வீட்டுல தான் இருந்தாங்களா? அவங்க வீட்டுல இருந்தாங்க என்னன்னு எனக்கு தெரியல. கார்த்தியோட தான் கார்த்தி மனைவி. ஆமா, அவங்க இன்னொரு பையன், அவங்க பொம்பளையோட தம்பிங்கிறாங்க. அவன் ஒருத்தன், அப்புறம் கார்த்திங்கிறவன், அவன் பேர் கூட தெரியாது. எல்லாம் நியூஸ்ல அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அவனோட பேர் கார்த்தினே தெரியும். அதுக்கப்புறம் தான் இந்த 3 அண்ணா எனக்கு தெரிஞ்சது. அவங்க 3 பேருமே அந்த வீட்டுல தான் இருந்தாங்க. அப்ப அந்த 2 பிள்ளைகள் அந்த வீட்டுல தான் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் தான் வீடு பின்னாடி சைடு ஒரே ஒரு சேவூர் தான், அடுத்த கட்டுல அவங்க போனாங்க குடி. கார்த்தி அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்து போய் தண்டிருக்காரு ஒரு நண்பரா? அவங்க வர மாட்டாங்க. காலி பண்ணி போனதுல இருந்து வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு வீட்டுக்காரமா சொல்லி வச்சுட்டாங்க. அதனால சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க சொன்னது உதவி செய்யறேன்னு சொல்லி அடிக்கடி வருவான்னு நீங்க சொல்லிருக்கீங்க இல்லையா? உதவி செய்யறோம். அவங்க எதுக்கு வராங்க? அந்த வீட்டுல இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு வருவான். அவங்க வீட்டுல தான் இருந்தாங்க. அங்க இருந்து போவாங்க. காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு நாள் கூட வந்தது கிடையாது காமூருக்குள்ள. புரியல. தேடினது வந்து என்னன்னா குழந்தை காணாம போயிடுச்சு. நாங்களா தொலைவிட்டு இருக்கிறப்போ எங்க கூடவே அந்த பொம்பளையும் இருக்கா. அந்த அவன் கார்த்தி இருந்தானே என்ன அந்த இடத்துல இன்னொருத்தர் நீங்க சொல்லுங்க. தேடினாதுல வந்து இன்னொருத்த கூட இருந்தா மோகன் அவன் இருந்தான். அவன் வந்து எங்களுக்கு என்ன பண்ணிட்டா டைவர்ட் பண்ணி விட்டான். இன்னொரு தாத்தா வந்து ஸ்கூட்டில போயிருக்காரு. பாப்பா வந்து அந்த ஸ்கூட்டில தான் போனா அப்படின்னு வந்து எங்களை டைவர்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவரை பார்த்தா கேமரால அவரு இல்ல, இவன் தான் வண்டியில் இப்படி ஏத்திட்டு போயிருக்கான். இன்னொரு கேமரால அது ரெக்கார்ட் ஆயிருக்குது. இவன் தான் கூட்டிட்டு போயிருக்கானே ஒளிஞ்சு இன்னொருத்தவங்க கிட்ட டைவர்ட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸாரங்க வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு அந்த ஒரு உதவி பண்ணாங்க. கடைக்கு போனப்ப கூட்டிட்டு போயிருக்கான். ரோட்ல வச்சு கூட்டிட்டு போயிருக்கான். அது வந்து கேமரால வந்து கடையில இருந்து கூட்டிட்டு போயிருக்கான். முட்டாய் வாங்கி கொடுத்துருக்கான். அது வந்து என் பையன் சொன்னான், அம்மா அக்கா வந்து இந்த முச்சந்தில நின்று அந்த கரண்ட் கம்பி கட்டில இருந்து முட்டாய் சாப்பிட்டு இருந்தாமா, எனக்கு வாங்கி கொடுக்கலாமா, அக்காக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் ஏறுன்னு சொல்லியிருக்கேன். ஏறி 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttv@dttv.in.